பிரைஸ் லார்ட் ஷாሎም. எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்நாளிலும் நீதிமொழிகள் 30 அதிகாரம் 8வது வசனம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்து, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாதிருப்பீராக அப்படின்னு. இது மாயை பேசக்கூடாது, பொய் வசனிப்பும் நமக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தூரப்படுத்துங்க. அப்போ இது இருந்து வாழ்க்கை முன்னேற முடியுமா? இதில் மாய்மாலம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முடியாது. மாய்மாலம் பண்ணாலும் தேவன் ஆசிரியப்பா ஆசிரிக்க மாட்டார். பொய் பேச எது எடுத்தாலும் பொய் தான். என்ன சாப்பிட்டேன்னு கூட பொய். எதுக்கிறது சின்னலேருந்து பெரிய இருந்து பொய் பேசிகிட்டே இருப்பாங்க. இதில் தூரப்படுத்துங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்காதீங்கன்னு ஆண்டவர் கேட்டாங்க. ஆனால் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பணக்காரன் ஆகிட்டான். கால் தலையில் நிற்குமோ? தரையிலே நிற்காது, தலையில் நடப்பாங்க. அப்படியே யானை மேலே தான் போயிட்டு இருப்பாப்புல. அப்போ கடவுள்கிட்ட நம்ம பக்தி இருக்குமா? கடவுள் யாரும் கேட்பாங்க, ஐயோ கடவுள் இந்த கடவுள் என்ன பண்ணாங்க நமக்கு அப்படின்னு கேட்பாங்க. தரித்திரம் இருந்ததுன்னா, ஐயோ கடவுள் என்ன தரித்திரம் படைச்சாரு அப்படி நிந்திச்சிருப்பான். ஏன் இந்த ஆண்டவர் படைச்சாருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? ரெண்டும் வேண்டாம், எனக்கு தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சிறுபிள்ளை நீங்கள் என்ன பண்ணணும்? நான் பொய் பேசக்கூடாது, மாயமாலுமே எனக்கு இருக்கக்கூடாது. திருப்பி பேசுகிறது, மாயமாலும் பேசுறது. அவன் நான் பண்ணிடுறோம், அப்படி இப்படி பண்ணிடணும்னு சொல்லிடுவாப்பில்ல. சிலர் பார்த்திங்கன்னா வீண் பெருமைக்காக மாயமாலம் பண்ணுறது. நான் அதை செஞ்சிடுவேன், இது செஞ்சிடுவேன், இப்படியே பேசுவாங்க. ஒன்றும் கூட உண்மை இருக்காது, ஒன்றுமே திறமை இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் எல்லாம் பண்ணிடுவேன், எல்லாம் செஞ்சிருன்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. அப்போ இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் பார்த்துருப்பார். ஆண்டவர் பார்த்து உங்களை ஆசிரியப்பாராம்? ஆசிரிக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் கேட்கணும், எனக்கு தரித்திரம் வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கணும், வேண்டாம். நான் பொய்யும் பேசக்கூடாது, மாயான உலகத்தை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. நீங்கள் ஆண்டவர் கொடுப்பாரு. இப்போ ஒருத்தர் இருந்தார், கடை வச்சுருந்தார், பெரிய நல்ல மளிகை கடை வச்சுருந்தாராம். அப்புறம் எப்பவும் நீதியாக நியாயமாக தான் நடப்பாராம். ஒரு கிராமத்தில் வச்சுருந்தார். அப்போ நாங்கள் அங்கே வர்றவங்களுக்கு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை எதுவும் அந்த கடையில் வைக்க மாட்டார். பீடி சிகரெட்டு கிடையாது, பான்பராக்கு வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தில் விற்கவே மாட்டார். வேண்டாம் சொல்லி, எனக்கு வேண்டாம், எனக்கு பிஸ்னஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வாங்கலைனாலும் பரவாயில்ல, உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும். இடம் அப்படி கரெக்டாக போட்டு கொடுப்பாராம். இடப்படி கரெக்டாக நீதி நியாயமாக நடப்பாராம். அப்போ எல்லாருமே கேட்பாங்களாம், பக்கத்து கடைக்காரங்க, ஐயோ எப்படித்தான் வியாபாரம் நடக்கணும், பீடி சிகரெட் இல்லைன்னு கடைக்கு வர மாட்டாங்களே. அப்போ சில கடை அப்படியே கேட்பாங்க, ஐயோ பீடி சிகரெட்டு தான் ஓடுங்க, என் கடையே ஓடுது, பீடி சிகரெட்டு தான் ஓடுதுங்க, பான்பராக் தான் ஓடுதுங்க அப்படிம்பாப்பலாம். இதெல்லாம் கெடுதல், மக்களுக்கு கெடுதல், தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள். இது நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிப்பாராம், ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த மளிகடைக்காரர் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் நல்லா வாழ்ந்து கொடுக்குறாரு. சொல்லுவார், உண்மையை சொல்லுவார், இவ்வளோதான்ப்பா இடம், எனக்கு வந்து எவ்வளோ லாபம் வரும், லாபம் அதிகம் வைக்க மாட்டார், கரெக்டாக வைப்பார். அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அன்றுன்னு எனக்கு போஷிக்கிறாரு, எனக்கு போதும், ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குறாரு, இன்னைக்கு தினமும் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பயந்து நடந்தாராம். அப்போ அவர் தரித்திரமும் இல்லாமல் ஐஸ்வர்யமும் இல்லாமல் அப்படியே நார்மலாக இருந்தார். ஆண்டவர் உண்மையாக நடந்தாரம்மா. அந்த ஊரில் பெரிய ஆளாக இருந்தாரம்மா. ஏன்னா எத்தனையோ பேர் கடை வச்சாங்க, ஓடிட்டாங்க. எல்லாருமே கடை விட்டு, ஐயோ வியாபாரம் இல்லை, இந்த ஊரில் போய் என்ன வியாபாரம் நடக்க போகுது, இந்த ஊரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. தினமும் அன்னைக்கு கிடைக்கிறது போதும், எனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் போதும் அப்படின்னு உண்மையாக இருந்தார். கடன் வாங்காமல் வர வருமானத்தை வச்சுருந்தாராம். அப்போ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ நம்ம என்ன ஒன்று பொய் பேசாமல் ஆண்டவர் விருப்பமான காரியங்களை செஞ்சால் என்ன பண்ணுவார், நஷ்டம் வராது. ஆண்டவர் கொடுக்குறாரு. அது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மரம் நட்டவன் என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்ற விடுவணும் அப்படின்னு பார்ப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் அந்த ஊரில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறார், கடை வச்சுருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார், ஆண்டவர் அதை வளர செய்யக்கூடிய அவர் தான். நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருந்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொள்ளை அடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நாள் எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. திருடவும் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. பாதுகாப்பு இருக்குமா, இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம், உண்மை நடந்து பாருங்கள், மற்ற உண்மையாக இருப்பார், எல்லாவற்றையும் செய்வார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாழ் சுகமாக இருக்குங்களாம்மா. சிறு பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணணும், பொய் பேசாதீங்க, மாயை நம்பாதீங்க. அப்போ என்ன ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்துக்கு கொடுக்க மாட்டார், தைரியத்துக்கு கொடுக்க மாட்டார். அப்போ எப்போ போல நான் உங்களுக்கு தேவைக்கு என்னவோ அதை சந்தித்து உங்களை வழி நடத்துவார்.
தேவன் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் உங்களை நிரப்புவாராக.